தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று பிப்ரவரி 13ஆம் தேதி திமுகவில் மிகப்பெரிய மாற்றப்பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதாவது மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவார்களா, அவர்களுடைய அந்த சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை வரம்பு குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இன்று நேற்றல்ல, சுமார் 2 வருடங்களுக்கும் மேலாக திமுகவில் ஒரு பெரிய பேச்சாக இருந்தது. ஆனால் அப்படி இந்தோ மாற்ற போகிறாங்க அந்தோ மாற்ற போகிறாங்க என்று எதிர்பார்த்து திமுக நிர்வாகிகளும் திமுக தொண்டர்களும் ஏமாந்து போன நிலையில் திடீரென இன்று அந்த மாற்றப்பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இன்று மதியம் முதலமைச்சர் ஸ்டாலின் திடீரென அறிவாலயத்துக்கு வந்தார். அமைச்சர் ரகுபதியுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு என அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடந்து கொண்டிருந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார். அப்போது 15-20 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையின் முடிவில் கிட்டத்தட்ட இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் உறுதி செய்யப்பட்டது என்று சொல்கிறார்கள். மாலை இந்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இதன்படி 4 புதிய மாவட்டங்கள் திமுகவில் உருவாக்கப்பட்டு அதற்கான மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் 4 மாவட்ட பொறுப்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திமுகவுக்கு தேடிக் கொடுத்த அமைச்சர் முத்துசாமியிடமிருந்து அவருடைய மாவட்டத்திலிருந்து ஒரு தொகுதி குறைக்கப்பட்டு ஈரோட்டில் புதிய மாவட்ட பொறுப்பாளராக முன்னாள் அதிமுக அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்து தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் லட்சுமணனுக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதே போல விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னதாக அமைச்சர் மஸ்தானை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினார்கள். அவர் பரிந்துரைத்த மாவட்ட அவைத்தலைவரை மாவட்ட செயலாளராக போட்டார்கள். இப்போது மீண்டும் மஸ்தான் மாவட்ட செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திருநெல்வேலி மத்தியில் டிபிஎம் மைதீன்கான் அவர் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார். அவரை அகற்றிவிட்டு அங்கே சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாபை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதே போல நீலகிரியில் படுகர் சமுதாயத்துக்கு ஒரு வாய்ப்பளிக்கும் வகையில் KM ராஜு அங்கே புதிய மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதே போல திருப்பூர் மேயர் தினேஷுக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூரில் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் ராஜ் அவர் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர், அவர் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்று சொல்கிறார்கள். அதே போல தஞ்சாவூரில் வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பழனிவேல் அவர் மாவட்ட பொறுப்பாளராக ஆக்கப்பட்டிருக்கிறார். இப்படி திடீர் அறிவிப்பாக வந்தாலும் ஆங்காங்கே விவாதத்தை கிளப்புகிற அறிவிப்பாக வந்திருக்கிறது. இதோடு இது நிற்கப் போவதில்லை. இன்னும் சில மாவட்டங்களில் இந்த தொகுதி வரையறைகள் மாற்றப்பட போகின்றன என்ற ஒரு விவாதமும் திமுகவினர் மத்தியில் எழுந்திருக்கிறது. இதில் இன்னொரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்று கேட்டால், ஈரோடு மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு மாவட்ட செயலாளராக அதிமுகவிலிருந்து வந்த முத்துசாமி இருக்கிறார். இதே போல அதே மாவட்டத்தில் இன்னொரு மாவட்ட செயலாளரும் அதிமுகவிலிருந்து வந்த தோப்பு வெங்கடாசலமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது இயல்பாகவே எழுந்திருக்கிறது. 2021 அதிமுகவிலிருந்து தோப்பு வெங்கடாசலம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தார். அவர் வந்த புதிதில் தனக்கு உரிய மதிப்பு அளிக்கப்படவில்லை என்ற நிலையில் இடைப்பட்ட காலங்களில் சில மாதங்கள் திமுக கரைவேட்டியை கூட அவர் கட்டாமல் இருந்த காலமும் உண்டு என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர் செந்தில் பாலாஜி மூலமாக அவருடைய ஒற்றை சிபாரிசின் மூலமாகத்தான் இன்று இந்த மாவட்ட பொறுப்பாளர் பதவிக்கு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆக செந்தில் பாலாஜியின் ஆலோசனைகள் அறிவுரைகள் கொங்கு மண்டலத்தில் ஏற்கப்படுகின்றன, முதலமைச்சர் ஸ்டாலினால் ஏற்கப்படுகின்றன என்பதற்கு ரொம்ப லேட்டஸ்டான உதாரணம் இது என்றும் சொல்கிறார்கள். அதே நேரம் நேற்று உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி குறித்த எழுப்பிய கேள்விகள் திமுக தலைமையை சற்று அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றன. அது பற்றியான சட்ட ரீதியான ஆலோசனைகளை முதல்வர் சீரியஸாக ஆரம்பித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அதாவது கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு முன்பிருந்தே உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போகிறார் என்று பல்வேறு தகவல்கள் வந்தன. சில அமைச்சர்களே வெளிப்படையாக அரசு நிகழ்ச்சிகளிலே கூட உதயநிதி ஸ்டாலின் எப்போது துணை முதலமைச்சர் ஆவார் என்பது பற்றியெல்லாம் ஆரூடங்களை வெளியிட்டு வந்தனர். ஆனால் முதலமைச்சர் அப்போது என்ன ஒரு முடிவில் இருந்தார் என்றால், சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்து விடட்டும், அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துவிட்டு அதோடு சேர்த்து அமைச்சரவை மாற்றத்தையும் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்படும் அந்த அறிவிப்பையும் ஒரு சேர வெளியிடலாம் என்று முதலமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வருவதற்காக காத்திருந்த காலம்
ஒன்று உண்டு. அந்த நிலையில்தான் கடந்த 2024 செப்டம்பர் 26 செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்தது. இந்த நிலையில் அதற்கு அடுத்த நாளே செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக நியமிக்கப்படுகிறார் என்ற அறிவிப்பு வந்தது. அப்போது காஞ்சிபுரத்தில் நடந்த முப்பெரும் விழாவிலே கூட செந்தில் பாலாஜி அந்த அறிவிப்பு வந்த அன்னைக்கு தான் அந்த முப்பெரும் விழாவும் நடந்தது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்று கொண்ட நிலையில் அவர் எதிர்கொண்டு வரும் இந்த போக்குவரத்து துறையிலே வேலை வாங்கி தருவதற்காக லஞ்சம் பெறப்பட்ட அந்த வழக்கில் சாட்சிகளை அவர் கலைத்து விடுவார். அவரே ஒரு அரசு பதவியிலே, ஒரு அதிகாரமிக்க பதவியிலே இருக்கும்போது அரசு ஊழியர்களாக இருக்கும் சாட்சிகள் எப்படி நேர்மையான முறையில் சாட்சியம் அளிப்பார்கள்? எனவே செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என சில மாதங்களுக்கு முன்பு வித்யாகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று பிப்ரவரி 12 அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அளித்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகா உள்ளிட்ட அமர்வுதான் இந்த வழக்கையும் விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததும் உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகா செந்தில் பாலாஜிக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி மற்றும் அபிஷேக் மனு சிங்வி ஆகியோரிடம் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சீரியஸான இந்த வழக்கை எதிர்கொண்டிருக்கிற இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா? நாங்கள் நேரடியாக உங்களை கேட்கிறோம். எஸ் ஆர் நோ என்று சொல்லுங்கள். ஆம், நான் அமைச்சர் பதவியில் தொடர விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள், அல்லது இல்லை என்று சொல்லுங்கள். இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிப்பது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் இதற்கான பதில் எங்களுக்கு தேவை என்று நீதிபதி ஓகா செந்தில் பாலாஜிக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கியை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். அப்போது அபிஷேக் மனு சிங்வி இது ஒரு ஆப்ஷன் சாய்ஸ் மாதிரி இருக்குது என்று நீதிமன்றத்தில் கூறுகிறார். ஆப்ஷன் சாய்ஸ் என்பது ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ஆங்கில ஒரு சொற்றொடர். அதாவது ஒன்று இது வேண்டும், அல்ல என்றால் வேண்டாம் என்ற மிக சிக்கலான, மிக கடினமான ஒரு தேர்வு செய்யும் அந்த நிலையைத்தான் ஆப்ஷன் சாய்ஸ் என்று சொல்வார்கள். நீதிபதி சொன்னது அதே போல இருக்கிறது என்று அபிஷேக் மனு சிங்வியும் நீதிமன்றத்தில் அப்போது தெரிவித்தார். இந்த நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மற்றும் அந்த மனுதாரர் வித்யாகுமார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆகியோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்று கொண்டதிலிருந்து இந்த வழக்கின் விசாரணை தடம் புரண்ட ரயிலை போல ஆகிவிட்டது. அவர் சிறைக்கு உள்ளே இருந்த போதே இலாக்கா இல்லாத அமைச்சராக சில மாதங்கள் இருந்தார். அப்படி சிறைக்கு உள்ளே இருக்கும்போதே இலாக்கா இல்லாத அமைச்சர் என்ற அந்தஸ்தோடு இருந்த செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற்று வெளியே வந்து அமைச்சராக பதவியேற்ற பிறகு எவ்வளவு அதிகாரம் மிக்கவராக இருப்பார்? இந்த நிலையில் இந்த வழக்கில் சாட்சி சொல்ல வேண்டியவர்களுடைய அந்த ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்த வழக்கு விசாரணையில் தொடர்ந்து சாட்சியம் அளித்து வந்த தடயவியல் நிபுணர் செந்தில் பாலாஜி அமைச்சராக மீண்டும் வந்த பிறகு அவருடைய சாட்சியம் அளிப்பதை குறைத்து கொண்டார் அல்லது அதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார். இப்படி சில உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும் என்று அமலாக்கத்துறை தரப்பிலும் அந்த மனுதாரரான வித்யாகுமார் தரப்பிலும் இந்த வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போது மீண்டும் நீதிபதி செந்தில் பாலாஜியின் தரப்பு வழக்கறிஞரை பார்த்து, நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள், மார்ச் 4 நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போது முகுல் ரோஹத்கி நீதிபதிகள் சொன்னதை, அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னதை நான் எனது தரப்பு செந்தில் பாலாஜியிடம் தெரிவித்து அவரிடம் பதில் பெற்று வருகிறேன் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் இந்த வழக்கு மார்ச் 4 ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டும். அதாவது அமலாக்கத்துறை வழக்கு மற்றும் அந்த போக்குவரத்து ஊழியர்களை நியமனம் செய்வதற்கான அந்த வழக்கு தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டுகளை விசாரணையை எதிர்கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு பலம் வாய்ந்த அமைச்சர் பதவியில் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு சட்ட ரீதியான ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை முடிந்த பிறகு இது தொடர்பான முழு விவரங்களும் நேற்றே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியப்படுத்தப்பட்டன. அதன் பிறகு இது என்ன ஆகும்,
சரி, நம்ம இதற்கு என்ன பதில் சொல்வது? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை அடுத்து வரும்போது இதற்கு என்ன பதில் சொல்வது? சப்போஸ் நான் அமைச்சரவையில் தொடர விரும்புகிறோம், எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சராக முடியும், மேலும் ஒரு முதலமைச்சருக்கு யாரை அமைச்சராக வைத்திருப்பது என்ற பிரத்யேக உரிமை இருக்கிறது, அதிலே யாரும் தலையிட முடியாது என்ற வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கலாமா? அப்படி வைத்தால் உச்சநீதிமன்றம் அதற்கு என்ன ரியாக்ட் செய்யும் என்ற ஆலோசனைகள் திமுக தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அப்போது சில வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், சரி நாம் இப்படி சொல்லிட்டோம்னா உச்சநீதிமன்றம் ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்துவிட்டால் அவர் மீண்டும் சிறைக்கு செல்ல நேரிடும். அவர் மீண்டும் சிறைக்கு செல்ல நேரிட்டால் அமைச்சர் பதவி ஆட்டோமேட்டிக்காக ஒரு பறிக்கப்படும் சூழ்நிலை உருவாகிவிடுமே என்றெல்லாம் சட்ட ரீதியான ஆலோசனைகள் தீவிரமாக திமுக மேலிடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆலோசனைக்கு இடையில்தான் இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மாற்றப்பட்டியலும் வந்திருக்கிறது. இது தொடர்பான அடுத்தடுத்த மாவட்டங்களில் மாற்றப்பட்டியலும் அடுத்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது திமுக தரப்பு அப்டேட். அடுத்ததாக அதிமுக பக்கம் மிக சூடாக சென்று கொண்டிருக்கிறது. அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து என்றே வைத்துக் கொள்ளலாம். அவர் நான் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், நான் என்னை சீண்டி பார்க்காதீர்கள், என்னை சோதித்து பார்க்காதீர்கள் என்றெல்லாம் நேற்று கோபியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மிக உருக்கமாக பேசியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னை பற்றி என்ன சொன்னார் என்பதை அந்த ரெக்கார்டை அந்த மேடையிலேயே மைக் முன்னாடி வைத்து ஒளிபரப்பி அதன் மூலமாக அவர் சொன்ன செய்தி, எனக்கு எடப்பாடி பழனிசாமியோட சர்டிஃபிகேட் தேவையில்லை, எனக்கு ஜெயலலிதா அம்மாவோட சர்டிஃபிகேட் ஏற்கனவே இருக்குது, அந்த சர்டிஃபிகேட்டை விட எடப்பாடி பழனிசாமியுடைய சர்டிஃபிகேட் முக்கியமானதல்ல என்பதைத்தான் நேற்று அவர் அந்த மேடையில் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட பல அதிமுக நிர்வாகிகளின் பெயர்களை அந்த அழைப்பிதழை பார்த்து வாசித்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி பெயரை மட்டும் உச்சரிக்கவில்லை என்பதும் நேற்று நடந்த கூட்டத்தில் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இன்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அந்த வீடியோவில் அது கிட்டத்தட்ட அவரும் செங்கோட்டையன் பெயரை சொல்லாவிட்டாலும் செங்கோட்டையனுக்கு பதில் சொல்வதுதான் அந்த வீடியோவின் ஒரு சாரமாக இருக்கிறது. அதாவது இது அதிமுகவுக்கு சோதனையான காலம், எத்தனையோ சோதனை காலங்களை நாம் பார்த்திருக்கிறோம், துரோகிகள் எதிரிகள் என யார் வந்தாலும் அதிமுக அதையெல்லாம் தாண்டி நிற்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்ததாக அவர்களின் வடிவில் இன்று இருக்கக்கூடியவர் எடப்பாடியார் தான் என்று உதயகுமார் இன்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இது செங்கோட்டையனுக்கான பதில்தான். இதே நேரம் இன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை இன்று நடத்தியிருக்கிறார். அதாவது 2021 அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டியது. அப்போது லீலா பேலஸ் ஹோட்டலில் அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளெல்லாம் வைத்து அமித்ஷா என்னென்ன பேசினார் என்பதையெல்லாம் இன்று ஓ பன்னீர்செல்வம் வெளியே சொல்லியிருக்கிறார். அதாவது தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டம் 2 பகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செல்வாக்காக இருக்கிறது, அவர்களுக்கென ஒரு பொருட்டான வாக்கு இருக்கிறது, அதனால் அவர்களை சேர்த்துக்கிறதுல என்ன தப்பு, அவர்களை சேர்த்து கொண்டால் 2021 நாம் வெற்றி பெறுவது எளிதாகுமே என்று அமித்ஷா கேட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதிக்கவில்லை. சரி, உங்கள் சீட்லேருந்து கொடுக்க வேணாம், எங்களுக்கு ஒதுக்குவீங்க இல்லை சீட்டு, அதுக்குள் உள் ஒதுக்கீடாக நாங்கள் டிடிவி தினகரனை சேர்த்துக்கொள்கிறோம் என்று அமித்ஷா கேட்டார். அதற்கும் எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை. அதன் பிறகு நான் சொன்னால் டிடிவி தினகரன் தேர்தலிலேயே போட்டியிட மாட்டார், ஒருவேளை நாம் ஆட்சி அமைத்த பிறகு அவர் கேட்ட கோரிக்கைகளை நீங்கள் வாரிய தலைவர்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற அவர் கொடுக்க வேண்டும், இதை நிறைவேற்றுவீர்களா என்று அமித்ஷா கேட்டார். அப்பவும் எடப்பாடி அதெல்லாம் தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்துக்கலாம் என்று சொன்னார். ஆக 2021 அதிமுக தோற்றதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பிடிவாதமான அணுகுமுறை தான் என்று ஓபிஎஸ் இன்று சொல்லியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை விசாரிக்கும் தீர்ப்பை வரவேற்ற ஓ பன்னீர்செல்வம் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் செல்லக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் தானும் ஒரு கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது அப்படி ஒரு மனு எடப்பாடி பழனிசாமி அப்பீல் மனு போட்டால் அந்த மனுவில் தன்னையும் ஒரு எதிர்மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்பதுதான் அந்த கேவியட் மனு. அப்படி ஒரு மனுவையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். ஓபிஎஸ் நேற்றும் இன்றும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார்,
ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறார் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள். இந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர் பிஜேபி கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டால் அவருடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவர் இப்போது வரை அதிலே சில தயக்கங்களை காட்டி வருகிறார். மேலும் விஜயோடு கூட்டணி வைக்க தீவிரமாக சில முன்னெடுப்புகளை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார். இந்த நிலையில் அதிமுகவுடைய தலைமையில் தேர்தல் ஆணையம் மூலமாக சில அதிரடியான மாற்றங்களை செய்ய பாஜக தயாராகிவிட்டது. அதற்கான ஒரு சிக்னல்கள் தான் செங்கோட்டையன் அப்படி பேசுவதும், ஓபிஎஸ் இன்று ரிலாக்ஸாக பேசுவதும், அதே போல டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே என்டிஏவில் இருக்கிறார். இந்த நிலையில் அதிமுகவுடைய அந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியில் எடப்பாடி பழனிசாமி நீடிப்பார் என்று அவருடைய தரப்பில், அதாவது இப்போதைய அதிகாரப்பூர்வ அதிமுக தரப்பில் உறுதியாக சொல்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இதற்கெல்லாம் எந்த ரோலும் கிடையாது. அவங்க என்ன பண்ணாலும், பாஜக எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் இதில் அதிமுகவுக்குள் எந்த அதிரடி மாற்றத்தையும் அவர்களால் ஏற்படுத்த முடியாது என்று உறுதியாக இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் பாஜக தரப்பில் நாங்கள் சொல்லவில்லை, செய்து காட்டுகிறோம் என்று சில அதிரடி ஆபரேஷன்களை இறங்கிவிட்டார்கள். இதுதான் அதிமுக தரப்பில் இன்றைய அப்டேட்டாக இருக்கிறது. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.